ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம வேதாரண்யத்தில் இருக்கோங்க. இது வந்து வேதாரண்யம் டவுனுங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அதான் வேதாரண்யம் டவுனு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு பஸ் பிளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சென்னை போக போகிறோங்க. நமக்கு பஸ் வந்து 8:30 மணிக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 தான் ஆகுது. சரி, இங்கே எதாவது சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே எதுவும் இல்லை. எல்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரின்ட்டு இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கே நடந்து போயிட்டுருக்கேன். இதுதாங்க வந்து வேதாரண்யத்தோட பஸ் ஸ்டாண்டுங்க. இது ரொம்ப சின்ன பஸ் தாங்க. மொத்தமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பஸ் தான் நிற்கிறோம். அந்தளவுக்கு தான் பஸ்ஸு. சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பஸ் தாங்க வந்துட்டு புக்கிங் பஸ் நான் பார்த்தேன். மற்றபடி ஏதாவது நார்மல் பஸ் இருக்கான்னு தெரியல. எஸ்சிடிசி பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஏசி பஸ்ஸு சீட்டர் கம் ஸ்லீப்பர் ஒன்று, அதுக்கு எஸ்சிடிசி நார்மல் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரு 8 மணி ஒன்று, 8:30 மணிக்கு ஒன்றுங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரி ஆம்னி பஸ் பார்த்தேங்க, நிறைய இருக்குங்க. வேதாரண்யத்துலேருந்து நிறைய போகும் போல். இப்போ தான் எஸ்ஆர் பார்த்தேன், அதுக்கப்புறம் A1 பார்த்தேன். ரதிமீனா இருக்கானான்னு தெரில, பார்க்குறேன். நிறைய இருக்குங்க. இங்கே ஆம்னி பஸ் தான் அதிகமாக இருக்கும் போலங்க வேதாரண்யத்துலேருந்து. ஊரும் சின்ன ஊர் தாங்க இது. இப்போ பாருங்கள், இதான் பஸ் ஸ்டாண்டு. இவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லைங்களா 8 மணி பஸ், அது வந்துருச்சுங்க. மணி 7:15 தான் ஆகுது. முன்னாடியே கொண்டு வந்து போட்டாங்க. இதில் நிறைய சீட் இருந்ததுங்க. ஆனால் 8:30 மணி பஸ்ஸில் வந்துட்டு நம்ம போகிற பஸ்ஸில் வந்து சீட்டு கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் புக்கிங் போட்டேன். இதில் சீட் இருக்குது. நம்ம பஸ் வந்துருச்சுங்க. நண்பர் ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த பஸ்ஸை வந்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க, வேதாரண்யத்துலேருந்து நம்ம சென்னை வரைக்கும். ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு நம்ம பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளும் ஒரு பிளான் வச்சுருந்தேங்க. சரி வாங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு முதல்ல என்ன பர்மிஷன் கேட்கல, அது வேறு போய் கேட்கணும். நம்ம இன்றைக்கி சீட்டை தாங்க வந்து புக் பண்ணியிருக்கோம். நம்மளோடது வந்துட்டு 24 விண்டோ சீட்டு தான். க்ளீனிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கு. சுத்தமாக இல்லாமல் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்து 2 பேர் சீட்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் கிழிஞ்சி எந்த அளவு மோசமாக இருக்குது. இதெல்லாம் உடஞ்சி கிடக்கு. என்னடா நடக்குது இங்கே? பஸ் ரிவ்யூ மோசமாக இருக்கும் போலயே. ஃபேன்லாம் இருக்குங்க, ஆனால் ஓடுதான்னு தான் தெரில. போட்டு பார்ப்போமா? ஃபேன் ஓடல. போட்டு பார்த்துட்டேன். இங்கே ஆனால் ப்ளக் பாயிண்ட் இருக்குது, தெரியுதுங்களா? ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் இருக்குது. இது ஓப்பன் தான். இது நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நான் ஏசிங்க. இங்கே 2 பேர் சீட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டு. நமக்கு தொல்லை வேணாம்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் சீட்டே புக் பண்ணிட்டேன். நம்மளதுலேயும் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்மளதில் யூஎஸ்பி கேபிள் தாங்க இருக்குது, ப்ளக் பாயிண்ட் கொடுக்கல. யூஎஸ்பி கேபிள்லாம் ஒர்க் ஆகிறதே கிடையாது. பஸ்ஸு வந்து ரொம்ப மொக்கையாதாங்க இருக்குது. கடைசியில் இப்படி ஆப் படிச்சிட்டாங்களே. இன்னும் கிட்டத்தட்ட 1 hour இருக்குது பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண. எல்லா சீட்டும் இப்படி தாங்க இருக்குது. அழுக்காக இருக்குங்க. இந்த பாருங்கள், செம்ம அழுக்காக இருக்குது. சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், அநியாயமாக இல்லை. இதெல்லாம் எப்படிங்க படுப்பாங்க இவங்க? ஐயோ கடவுளே. புக் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்க. ரிவ்யூலாம் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிங்க தூங்க முடியும்?
இந்த பஸ்ஸு வந்து மன்னார்குடி போகுதுங்க. இங்கேருந்து என்னென்ன ஊர் போகணும்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டிக்கு போகுது, பட்டுக்கோட்டை போகுது, அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு இருக்குது, அப்புறம் மன்னார்குடி பஸ் இருக்குது. அவ்வளோதான். பெரிய அளவுக்கு இல்லை, சின்ன பஸ் ஸ்டாண்டுன்றதால ரொம்ப லிமிட்டட் தாங்க. திருச்சிக்கும் வந்து லிமிட்டட் தாங்க, டைமிங் தான் நினைக்கிறேன் பஸ்ஸு. இந்த சென்னை பஸ்ஸை வந்து எடுத்துட்டாங்க, ஏசி பஸ்ஸை. பஸ் வெளியில் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குங்க, அந்த அளவுக்கு நெருக்கட்டமாக இருக்குது. A1 டிராவல்ஸ். நமக்கு இது வரைக்குமே வந்து எந்த ஒரு எஸ்எம்எஸுமே இல்லை. புக்கிங் பண்ணப்போ வந்தது தான், அதுக்கப்புறம் எந்த மெசேஜும் வரலங்க. பஸ்ஸே எடுக்கிறதுக்குன்னு 60 மணி நேரம் தான் இருக்குது, ஒரு மெசேஜ் கூட வரல. பஸ்ஸு நம்பர் கூட இன்னும் போட்டு வரலங்க மெசேஜில். கண்டக்டர் செக் பண்ணி ஏற்றிட்டு இருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாக வந்துட்டு பஸ்ஸு போகாதுங்க. இது வந்துட்டு ஒரு நார்மலாக சாதாரணமாக போகக்கூடிய ஒரு ஏதோ ஒரு சின்ன சந்து ரோடு தாங்க இது. அந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு ஏதோ தோண்டி போட்டிருக்காங்க, அதனால் அது வழியாக பஸ்ஸு போகாததுனால இது கோர்ட்டு வழியாக சுற்றிட்டு போயிட்டு மெயின் ரோட்டில் போய் ஏறுதுங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கவங்க லோக்கல் ஆள் ஒருத்தவங்க, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. கோர்ட்டு நம்ம இதோட ஃபேர் பார்த்துருவோங்க. வேதாரண்யத்துலேருந்து உங்களுக்கு சென்னை வரைக்கும் ஃபேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 375 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சீட்டருக்கு. அதே உங்களுக்கு ஸ்லீப்பருக்கு வந்து 580 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. புக்கிங்க்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்கங்க. இப்போ தான் வந்துட்டு டிரைவர் அண்ணா வந்துட்டு அன்ரிசர்வ்டில் ஏறினவங்களுக்கு எல்லாேருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. நமக்கு கேபின் ரைடு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சூப்பராக ஜாலியாக இந்த வாட்டி ரைடு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸு தான் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு மாதிரி இருந்தால் கூட 2 பேருமே சரி, டிரைவர் அண்ணாவும் சரி கண்டக்டரும் சரி ரொம்ப வந்து அன்பாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் ரைடு வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் கொஞ்சம் சத்தெல்லாம் வேறு கேட்குதுங்க. முன்னாடி போகிறது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு, அது ஏன் வழி விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பஸ்ஸுக்கு வந்து ஸ்டேஜஸே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணி சர்ச் நிற்கும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் தான். அதுவும் யாரும் வேளாங்கண்ணி சர்ச் போகிறவங்க இந்த எஸ்சிடிஸில் ஏற போகிறது கிடையாது. அதுக்கு எதுக்கு அந்த ப்ரைவேட் பஸ்காரங்க வழி விடாமல் போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை. இதுக்கு வந்து அஃபிஷியல் ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேளாங்கண்ணி சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாகப்பட்டினம் தாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து புக்கிங் கிடையாது. ஆனால் நிறையா உள்ளெல்லாம் போயிட்டு போவாங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக உங்களுக்கு வந்து புக்கிங்னு பார்த்தா இந்த 2 ஸ்டேஜ் மட்டும்தான். வேதாரண்யத்துக்கு தான் இந்த 2 ஸ்டேஜ் மட்டும்தான். நம்ம வந்து இப்போ வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. பஸ் வந்து ஆனால் வேதாரண்யத்தில் கரெக்டாக ஆன் டைம் 8:30 எடுத்துட்டாங்க. இதான் வந்துட்டு வேளாங்கண்ணி ஆச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நாகப்பட்டினம் ரோடு. இப்போ நீங்கள் ரைட்டு கட் எடுத்து இந்த ரோடில் நம்ம இப்போ ரைட்டு கட் எடுத்தோம் அப்படின்னா சர்ச்சுக்கு போகும். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் சர்ச் வந்துடும். எல்லா பஸ்ஸுமே பெரும்பாலும் உள்ளே வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு தான் போகும். ஏதாவது 1-2 பஸ் மட்டும்தான் மெயின் ரோட்லேயே போவாங்க. நிறைய பேர் நீங்கள் வேளாங்கண்ணி வந்துருந்துருப்பீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பரான ஒரு இடம் தாங்க இது. எல்லா மதத்தினருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வருவாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு.
உங்களுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்து கொடுத்துருப்பாங்கங்க. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதேமாதிரி நார்மலாக நீங்கள் பட்ஜெட்லேயும் தங்குறதுக்கு இருக்குது. அந்த சர்ச்சு சார்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களும் ரூம்ஸ் வந்து அலகேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி நிறைய வந்துட்டு ட்ராவல்ஸ் வந்துட்டு இங்கே ரன் ஆகுதுங்க. ஸோ சென்னை போகிறதுக்காக இருக்கட்டும், நிறைய உங்களுக்கு கேரளா சைடாக இருக்கட்டும், இங்கே உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம இதுக்கிட்ட வந்துட்டோங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதான் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுங்க. நமக்கு இங்கே போர்டிங் உண்டு. எத்தனை பேர் ஏறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் எத்தனை பேருங்க. டைம் வந்து இப்போ கரெக்டாக 9:40 ஆகுது. 9:30க்கு வரணும். ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வருது. அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. போகிற வழியில் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அதில் வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. போர்டிங் வந்து மொத்தமே 2 பேர் தாங்க போர்டிங் இருந்தாங்க. எல்லாருமே நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினத்தில் மொத்தம் 8 பேர் வந்துட்டு போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஊருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு வேளாங்கண்ணியிலேருந்து. இதுதான் நான் சொன்ன வேளாங்கண்ணி கவர்மெண்ட், அதாவது இந்த சர்ச்சினுடைய ரூம்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து புக் பண்ணணும். நம்ம இதை பற்றியே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. வேதாரண்யத்துலேருந்து உங்களுக்கு சென்னை வரைக்குமே போகக்கூடிய இந்த ரூட் வந்து ஃபுல்லாக ஈஸியாக தான். என்ன ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா வேதாரண்யம், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால் வழியாக உங்களுக்கு சீர்காழி, சிதம்பரம் போயிட்டு கடலூர் பாண்டி, அதுக்கப்புறம் ஈசிஆர் வழியாக மாமல்லபுரம், சென்னை. இதுதாங்க ரூட்டு. இப்போ நம்ம நாகப்பட்டினம் கிட்டே நெருங்கிட்டோம். நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து இப்போ 10:05 ஆகுதுங்க. 10 o'clock வரணும். 5 minutes தான் டிலே. சூப்பராக வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. இங்கே நிற்கிறது எல்லாமே வந்து சென்னை போகிறதுக்காக தான் வந்துட்டு லைனாக நிற்கிதுங்க பஸ்ஸு. இங்கே வேதாரண்யத்தில் இந்த 2 பஸ்ஸை விட்டால் அதுக்கப்புறம் அவங்க சென்னை போகணும் அப்படின்னா இப்போ நாகப்பட்டினம் தான் ஒரே ஆப்ஷனுங்க. இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பஸ் சர்வீஸ் வந்து சென்னைக்கு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துலேயுமே பஸ் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்க சிதம்பரம் போய் தான் ஏறுவாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காந்துருந்துருக்காரு. காலை தூக்கி அந்த சீட்டில் வச்சுருக்காரு. பாவம் அவங்க உட்கார முடியாமல் தான் தவிச்சிட்ருக்காங்க. அவரை அடிச்செல்லாம் எழுப்பி பார்த்துட்டேன், எந்திரிக்க மாட்டார் பாவம் அந்த அம்மா. இங்கே 11 o'clock வரைக்குமே உங்களுக்கு சென்னை போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. ஒரு ஏசி பஸ் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து கடைசி பஸ்ஸு. நான் ஒரு டைம் வந்து நாகப்பட்டினத்தில் நின்னேங்க. ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அது நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். நாகப்பட்டினத்துலேயும் சிதம்பரத்துக்கு கிட்டத்தட்ட 11 மணிக்கு வந்து நின்னேன்னா 2:30க்கு தான் வந்தது பஸ்ஸு. அது சாயல்குடியிலேருந்து சென்னை சிதம்பரம் போகிற பஸ்ஸு. ரொம்ப பெரிய சம்பவம் ஆகிட்டது. நான் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இதுக்கு அடுத்த வந்து ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால். ஆனால் காரைக்காலுக்கு வந்துட்டு இது கிடையாது, ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் பஸ்ஸு உள்ளே போய்ட்டு தான் போகும். ஏன்னா உங்களுக்கு கீழே சீட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸ்லீப்பர் வந்துட்டு ஃபுல்லாக காலியாக தான் கிடக்கு. வேதாரண்யம் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் வந்து கோடியக்கரை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கு ஒரு டைம் வாங்க, சூப்பராக இருக்குங்க. அங்கே மான் அந்த மாதிரியான விலங்கு எல்லாமே இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அது நம்ம இந்தியாவோட ஒரு முனைன்னு கூட சொல்லலாம், நம்ம எண்டுன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா கோடியக்கரை வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இலங்கை போகலாம். இப்போ நம்ம காரைக்கால் வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. நாகப்பட்டினத்துலேயே 1/2 hour லேட்டாக தான் எடுத்தாங்க. இங்கே பக்கம் தாங்க, 20 கிலோமீட்டர் தான் இருக்கும் காரைக்காலுக்கு. இங்கெல்லாம் பெருசாக ஸ்டேஜ் இல்லை, யாருமே ஏறலைங்க காரைக்கால்லேருந்து. காரைக்காலில் தூங்கினது இப்போ சிதம்பரம் கிட்ட தான் வந்து ஏஞ்சிருக்காங்க. கரெக்டாக சிதம்பரத்துக்குள்ளே போயிட்டுருக்கு பஸ்ஸு. இப்போ டைம் வந்துட்டு இப்போ 12:20 ஆகுது, 12:20 ஆகிடுச்சு. இப்போ தாங்க டிரைவர் அண்ணாங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரைக்காலாக இருக்கட்டும், சிதம்பரம், கடலூர், பாண்டி, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு வந்து ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் ஒரு சீட்டு இருந்தால் கூட சரி, பஸ்ஸில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் இருந்தாலுமே இந்த 4 இடத்துக்குமே உள்ளே போயிட்டு உங்களுக்கு அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணுங்களாம். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை சீட்டு காலியாக இருக்குது அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணுமா. சப்போஸ் வந்துட்டு சீட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வேதாரண்யம் இல்லை நாகப்பட்டினத்துலேருந்து வர பஸ் எல்லாமே காரைக்கால் உள்ளே வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிதம்பரம், கடலூர், பாண்டி எல்லாமே உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான ரீசன். அதே சமயம் சீர்காழிக்கு வரத்துக்கான இது கிடையாதாங்க. சீர்காழி உள்ளே வரணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு. அங்கே யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. அவங்க இப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏ கூட கோரிக்கை வச்சுருக்காங்களாம், சீர்காழிக்கும் எல்லா பஸ்ஸும் உள்ளே வரணும்னு சொல்லி. பாவங்க, அவங்களுக்கு சுத்தமாக பஸ்ஸே கிடையாதுங்க. எஸ்சிடிசியே வந்து பூம்புகார்லேருந்து ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணாங்க, அந்த ஒரு பஸ் மட்டும் தான், வேறு பஸ்ஸே கிடையாது. நார்மல் டீலக்ஸ் பஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் ரொம்ப லிமிட்டட் தான். அது இந்த நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த காரைக்கால்லேருந்து வரும், அப்படி இல்லைன்னா மயிலாடுதுறையிலேருந்து வரும், அந்த பஸ்ஸு மட்டும்தாங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கரெக்டாக 12:30 ஆகுதுங்க. சிதம்பரத்துலேயும் உங்களுக்கு 11:30 வந்து பஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 12 o'clock வரைக்கும் இருக்கும். அதுதான் வந்து கடைசி பஸ்ஸு சென்னை போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 3:45 தான் பஸ்ஸு. அப்படி இன்பிட்வீனில் உங்களுக்கு பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வேதாரண்யம், நாகப்பட்டினம், இல்லாட்டினா கும்பகோணம், இங்கேருந்து வர பஸ்ஸில் ஏதாவது வந்தால் தான் உண்டு. மற்றபடி பஸ் கிடையாதுங்க சென்னை போகிறதுக்கு. ட்ரெயின் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். இப்போ கரெக்டாக மேலே வீதிக்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். எந்த அளவுக்கு காலியாக இருக்குது பாருங்கள். செம்ம டிராஃபிக்கான ஏரியா. சிதம்பரத்தோட ஹார்ட் ஆஃப் த டவுன்னு சொன்னால் இந்த மேலே வீதி தான். எவ்வளோ ஃப்ரீயாக, ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லைங்க. செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இந்த ஏரியாலாம். பாண்டிச்சேரி வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து 2 மணி ஆகுதுங்க. நல்லா தூங்கியாச்சுங்க. சிதம்பரத்தில் அந்த ஹைவேல தூங்கினது தான். அதுக்கப்புறம் இப்போ பாண்டிச்சேரி வந்தால் ஏஞ்சோம். இப்போ பாண்டிச்சேரியே ஃப்ரீயாக இருக்குங்க. 2 மணின்றதுனால பாண்டிச்சேரியே வந்துட்டு எவ்வளோ கூட்டமாக இருக்கும், அதுவே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள்.
இந்த ரோடு அழகாக இருக்குங்க, ஃபுல்லாக மரங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ரோடு வர்றதுக்கே. எல்லாம் அமைதியாக இருக்குது. பஸ்ஸில் எல்லோரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு மட்டும்தான் கடம்புற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. பஸ் வந்து இப்போ தாங்க ரெஸ்ட் ஸ்டாப்க்கு நிறுத்தியிருக்காங்க. மரக்காணம் பக்கத்தில் வந்து நிறுத்தியிருக்காங்க. வேதாரண்யத்தில் எடுத்தது உங்களுக்கு சுத்தமாக நடுவில் எங்கேயுமே நிறுத்தலை. இப்போ மரக்காணம் வந்து தான் வந்துட்டு நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்துட்டு இப்போ டிரைவர் மாறியாச்சு. பாண்டிச்சேரி தாண்டினோடனே வந்து டிரைவர் மாறிட்டாங்க. நடுவில் எப்பயுமே வந்து சிதம்பரம் பக்கத்தில் நிறுத்துவாங்க. இந்த வேதாரண்யத்துலேருந்து இல்லைன்னா நாகப்பட்டினத்துலேருந்து வர பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மரக்காணம் பக்கத்தில் நிறுத்துவாங்க. 2 ஸ்டேஜ் நிறுத்துவாங்க. ஒரு தான் நிறுத்தினாங்க. திரும்பவும் கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ தாங்க டிரைவர் நான் பேசிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே மெயின்டெனன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்னும் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஏன்னா ப்ரைவேட் பஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பஸ் வந்துட்டு வேதாரண்யம் வழியாகவோ இல்லை வேளாங்கண்ணி வழியாகவோ நிறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஃபுல்லாக தான் போகுது. அதே இது கவர்மெண்ட் பஸ்ஸு 2 தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுவே சில சமயம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தான் போகலாம். ஸோ அதை மட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மெயின்டெனன்ஸ் மட்டும்தாங்க பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி பஸ் எல்லாமே நல்லா தாங்க ஓட்டுறாங்க. சூப்பராக ஓட்டிகிட்டு வராங்க. செம்ம சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தாங்க அண்ணன்லாம். அதை மட்டும் கொஞ்சம் பாவம் கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குங்க. நமக்கு முன்னாடி ஒரு ஏசி பஸ் வந்து நின்று சொன்னேன் இல்லைங்களா, 8 மணி பஸ், அதை தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு லிமிட்டடான ஸ்பீடில் தாங்க போகுது. நார்மலான ஸ்பீடு தான், ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் கிடையாது. நைட் டைமுன்றதுனால கொஞ்சம் நார்மலான ஸ்பீடில் தான் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரோடும் உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறதுனால அது வேறு கொஞ்சம் வேகமாக போக முடியாதுங்க. சென்னைக்கு வந்துட்டு இப்போ ரீச் ஆகிட்டோங்க. இப்போ தான் கிண்டி தாண்டி போயிட்டுருக்கோம். இதே ஒரு 4 நாளைக்கு முன்னாடினா எவ்வளோ வெள்ளம் ஓடிச்சு இந்த பகுதிங்கள்லாம். ஃபுல்லாக இந்த சென்னை ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு வந்து கிளியர் ஆகி வந்து அந்த வெள்ளம் இருந்ததுக்கான சோடே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து வெள்ளம் ஓடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க இந்த ரோடெலாம் பார்க்க. 4-5 நாளே பரவாயில்லைங்க, ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டுங்க.
கோயம்பேடு வந்துட்டு கரெக்டாக ரீச் ஆகிட்டோங்க. டைம் வந்து இப்போ 6 o'clock ஆகுது. பரவாயில்லைங்க, ஆன் டைம்லேயே வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. சூப்பரான ஜேர்னிங்க. நீங்கள் வேதாரண்யத்தில் இருக்கீங்க இல்லை நாகப்பட்டினத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து ஸ்டேஜ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பஸ்ஸில் மிஸ் பண்ணாமல் போங்க. நல்லா தாங்க இருக்குது. பஸ்ஸு வந்து உங்களுக்கு ஸ்லீப்பர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சீட்டெல்லாம் பரவாயில்லைங்க, உட்காந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஓகேங்க, இந்த ஜேர்னியை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூங்க.